ஆடா கடவுளே இங்கே வேற பிடிச்சினா ஓட்டியிருக்கண்டு இதை பார்க்குறதுக்கு கவுடி கண்ணு வெள்ளை மழை விளைஞ்சிருக்கு பாரு. ஐயோ, இந்த நேரத்தில் யாராவது அடிக்கணுமே, யாருக்கு அடிப்போம்? யாராவது வெளியில் கூப்பிட்டா தான் இதை என்ஜாய் பண்ணலாம். பார்ப்போம், அண்ணன் யாருக்காவது கட்டிச்சு பார்ப்போம். ஹலோ ஹலோ அண்ணே, என்ன எவ்வளோ நேரம் டெலிஃபோன் அடிக்கிறேன், இன்னும் எடுத்ததா காணையில்? மெய்யண்ணே, என்ன செய்கிறீங்கள்? வீட்டில் லீவண்டு போட்டு படுத்து கிடக்குறீங்கள போலக. குளிர் இருந்தானே, இந்த குளிருக்கு ரெண்டு வெளியில் வலிக்கு ரெண்டு போட்டு விட்டு படுத்து கிடக்குறீங்கள போலக. எங்கள் வழியில் வலிக்கிட்ட வாங்குவோம், சும்மா அப்படியே நடந்து போட்டு விரலாம். ஓமாடா தம்பி, வீட்டை தான் படுத்து கிடக்கிறேன். குளிர் ரெண்டில் குளிர்ந்தான், லீவு தானே, பின்னா படுத்து கிடப்போம் கொண்டு இருப்பேன். இந்த குளிருக்கு தெரியுமே, குளிர் இருந்தால் சரியான குளிர் போலோட. என்னடாப்பா? சரி சரி, நின்றோல் நான் வாரன் கால் கழுவி போட்டு வாரேன். அப்போ நில்லுங்க. என்ன குளிரன்ட்டு சொல்லி விட்டுருக்கேன். குளிர் வாரது போகிறது தானே. இந்த குளிருக்குலாம் நாங்கள் ஜாலியாக தெரியலாம். வேலைக்கு போகிறோம், வாரம் கீறோம். வேறுங்க வந்து வேறுங்க வழியில் என்ன வேலைக்குனோ கொண்டு கண்டு நீங்கள் வீட்டுக்கே இருந்தோம் உண்டு. சரி, என்ன வாங்க வாங்க வாங்க, நான் வெளியில் பார்த்து கொண்டு நிற்கிறோம், வாங்கவா தம்பி. குளிர் தான். வயசு போக 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 எங்களுக்கு குளிர் இனி தாங்க இல்லாது. போன வருஷம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் எங்களுக்கு கூடின மாதிரி இருக்குது. எங்களோட உடம்பு நிலையம் அப்படித்தானே. நீங்கள் சின்ன புள்ளிகள், உங்களுக்கு தெரியாத குளிர்களை பற்றி. சரி, என்ன செய்கிறது, வந்துட்டோம், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதானப்பண்ண. என்ன செய்கிறது என்னப்ப? நீங்கள் சொல்கிறீங்கள் நாங்கள் இங்கே நல்ல சந்தோஷமாக சொர்க்க லோகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறோம்ட்டு எங்களோட ஊரில் உள்ளவங்களெல்லாம் கதைக்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு பணம் இருக்குது, கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வெயிலையும் பனியிலையும் வேலை செய்கிற இடங்கள்ல பெரிய கஷ்டங்களை அவங்களே அவையிலே தெரியுமே. அவையல் வாயில் வந்தது எல்லாம் கதைச்சி கொண்டு இருக்கணும். என்ன ஊரில் உள்ளவங்க நல்லா சொன்னா தம்பி, அவைகளுக்கு இங்கே ஒன்றும் விளங்காது. சரியோ, இங்கே நாங்கள் காசனப்போ பல்லு குசியாக அங்கே இருந்து அனுபவிச்சு கொண்டு நாங்கள் வர்ற கஷ்டமனும் அவங்களுக்கு புரியாது, சொன்னாலும் விளங்க போகிறதில்லை. கதைக்கிறவன் கதைக்கப்பட்டு போடும். அப்பன் நாங்கள் இங்கே பனியிலையும் குளிரிலையும் வந்து படுற கஷ்டமாக இருக்குது தெரியும். நாங்கள் படுற வேதனைகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் புரியாது. ஏதோ நாங்கள் இங்கே மேலே நீ சொன்ன மாதிரி சொக்க லோகத்தில் இருக்கிற நினைப்பெல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் அங்கே ஒருக்கா போய் வேற இங்கே ஒவ்வொரு மாதம் ஓடாத்த மிச்சம் பிடிச்சி அந்த டிக்கெட்டுக்கு அதுக்கு இதுக்குண்டு காசச்சில் மிச்சம் பிடிச்சி தான் நாங்கள் வாரமண்டதை அவங்களுக்கு விளங்காது. வந்துட்டுட்டோம், காசு கொண்டு வந்துட்டுனா இந்த வேறு சில வழிக்க போய் ஒன்ற மாதிரி அவங்க நிற்கிறாங்க. ஓமண்ண சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஒன்று நடக்க போகிறல. நீங்கள் வாங்கோ, நாங்கள் வழியில் இருக்க அப்படியே சுற்றி கடிச்சோண்டு வருவோம். சரி என்ன, சந்திப்போம், பேருந்து சந்திப்போம், வாரேன். ஓமாடா தம்பி நின்றோல் இந்த வந்துடுறேன் நான். கால் மூத்த கழுவி சட்டையெல்லாம் மாற்றி குளிருக்கேற்ற உடுப்போட போட்டு வேற ஓணும் இல்லை. சரி நின்றோல் வாரேண்ணா. சரி அப்பன், சந்திப்போம்.